வெல்கம் டு நாமக்கல் அசோசியேஷன் பேசுகிறீங்க. இப்போ நான் எங்கே இருக்க சொல்லி பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சிலேருந்து பல்லடம்பரம் ரோட்டில் போயிட்டுருக்கிறேன் மெட்ராஸுக்கு. பார்த்துக்குங்க, இந்த மஞ்சக்கோடு தெரியுது பார்த்தீங்களா, அது எதுக்கு போடுறாங்கன்னே தெரியவே மாட்டேங்குங்க. பாருங்க, நல்லா மேட்டில் வண்டி வந்துட்டு இருக்குது. இங்கே பாரு எவ்வளோ ஸ்லோவாக ஏற்ற வேண்டியதாக இருக்குதுன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். எதுக்கு தான் இந்த கோட்டை போடுறாங்கன்னே தெரியவே மாட்டேங்குதுங்க. இது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்க, கரெக்டாக நெகமத்துலேருந்து எடுத்தால் நம்ம காட்டாம்பட்டி முட்டு மொத்தம் 250 கோடு இருக்குதுங்க. ஃபுல்லாமே கோடுகளாகவே போட்டு வச்சுருக்குறாங்க. வண்டி நடு மேட்டில் வந்துட்டு இருக்குது. ஆப்போசிட்டில் வர வண்டியை ஃபுல்லாக இறக்கம், அங்கே போட வேண்டியது தானே. நல்லா மேடு ஏறிட்டு இருக்கும்போது போட்டுட்ருக்குறாங்க. வண்டியில் இருக்கிற கயிறு எல்லாமே லூஸ் ஆகுது. வேறு அந்த வெள்ளை கோட்டினால பாருங்கள் வண்டி எப்படி அணத்திட்டு மேலே ஏறுதுன்னு. இல்லாட்டி வந்த ஸ்பீடில் அப்படியே போயிருப்பேன் நான். பார்த்தீங்களா, அங்கே ஒரு கோடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த பஸ் வர நேரு மொத்தம் 250 கோடுங்க. லாரிக்காக பெரிய அவசியப்பட்டுருக்குறோம். சரி, காசை வாங்கிக்கிறானுங்க தாயோலிங்க, லாரிக்கான சிரமப்படுத்த வச்சுட்டு இருக்கிறானுங்க. எல்லா காசை கொள்ளை அடிச்சுக்கிறானுங்க. ரோடு ஓட்ட பேரில் பூரா வெள்ளைக்கோட்டை போட்டு போயிட்டானுங்க. வண்டி ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்குது. அந்த கோட்டு மேலே விட்ட கயிறு ஊரா லூஸ் ஆகுது. ஸ்லோ பண்ணி ஏற்றினா அந்த மேட்டில் ஏறவும் மாட்டேங்குது. என்னதான் பண்ணுறது தெரியவே மாட்டேங்குது. சரி, யாருங்க பார்த்தீங்களா மஞ்சக்கோடு. ஸோ கடவுளை, பெரிய தலைவலிங்க.